பல ஆண்டுகளுக்கு முன்பு மார்ச் 5ஆம் தேதி என்னுடைய பையனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு. காம்பவுண்ட் சுவர் விழுந்து அவனுடைய கால் வந்து துண்டா போயிட்டு தலையில் பலத்த அடி. அவனுடைய தலையோட சதை முடியோட பிச்சு அப்படி தொங்குற ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அந்த தொடையில் உள்ள எலும்பு 2ஆ உடஞ்சி ஒன்று மேலே ஒன்று ஏறிக்குச்சு. ஆனால் மேலே எதுவும் இல்லை, மேலே எந்த காயங்களும் இல்லை. இந்த 2 பலத்த காயம் மட்டும் தான் இருந்துச்சு. தலையில் 8 தையல் போட்டாங்க. தம்பியோட கால் ஒன்றுக்கு ஒன்று எலும்பு மேலே ஏறினதுனால 5 கிலோ மணல் மூட்டையை வச்சு அந்த காலை கீழ் வாக்கில் ஒரு 3-4 நாள் வச்சு இழுத்து ஸ்பைக்கா அப்படிங்கிற மார்லேருந்து கீழே கால் வரைக்கும் போடுற மாவுக்கட்டை போட்டாங்க. அவங்க சிறுநீரகம் கழிக்கவும் மலம் கழிக்கவும் மாத்திரம் அந்த இடத்துல ஒரு ஓட்டையை விட்டுட்டு மற்றது எல்லாமே மூடி இருக்கும் அந்த மாவுக்கட்டை. அதான் ஸ்பைக்கா. அவனால் உட்காரவோ எந்திரிக்கவோ திரும்பவோ முடியாது. படுத்த வாக்கில் அப்படியே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 1.5 மாதம் படுக்கையில் இருந்தான். அந்த ஸ்பைக்கா போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது அப்போ நாங்கள் வாழ்ந்த காலத்தில், இந்த சம்பவம் நடந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வசதியோ எதுவுமே இல்லை. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம கையில் பைசா இல்லை, வெளியில் போய் போடணும்னா அந்த ஸ்பைக்கை போடுறதுக்கு 30,000 ஆகணும். அந்த தருணத்தில் என்னுடைய சம்பளம் வெறும் 2,500 என்னுடைய ஹஸ்பண்டுடைய சம்பளம் வெறும் 5,000. அந்த தருணத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு மலைச்சு நின்ன நேரத்தில் எப்போதுமே நான் கையில் பைபிள் வச்சுருப்பேன். அந்த பைபிள் அங்கே இருந்துச்சு. நான் எடுத்து முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபிக்க தோணலை. ஆனால் வேதம் வாசிக்கலான்னு வேதம் வாசிக்கும் போது கண்ணில் அந்த தண்ணீராக ஊற்றுச்சு. 34ஆம் சங்கீதத்தை நாங்கள் படிச்சுட்டே இருந்தோம். படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன வாசிக்கிறேன்னு தெரியாமல் வாசிக்கிட்டே போனேன். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் உள்ள வசனம் மட்டும் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா 34வது சங்கீதம் 20வது வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று. இதை பார்த்த உடனே எனக்கு ஏதோ கிளிக் ஆச்சு. மறுபடியும் அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார்ன உடனே என்னால் முடியல ஆண்டவரே, இவ்வளோ பைசா செலவு பண்ணி என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பதற்கு ஆண்டவர் தந்த பதிலாக நான் இதை எடுத்துகிட்டு அப்பவே முட்டி போட்டு சந்தோஷமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் தந்த பதிலாக இதை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய பிள்ளையை நான் ப்ரைவேட்டில் சேர்க்கல, இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். என்னுடைய பிள்ளையுடைய காலுக்கு என்ன நேர்ந்தாலும் நீங்கள் தான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்பைக்காக கட்டினதுக்கப்புறம் உடைய கால் இன்ச்சு குறைஞ்சிருச்சு. தாங்கி தாங்கி நடக்கும். நிற்கும்போது ஒரு பக்கம் சாய்ஞ்சு நிற்கும்படியான சூழ்நிலை வந்தது. அப்போ ரோட்டில் நடந்து போகும்போது சிறு பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்பாங்களா, அவங்கள அச்சிச்சோ என்னடா இவன் திடீர்னு நொண்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக பையன் வந்து வீட்டுக்கு ஓன்னு கத்தி அழுதான். அவன் அடிப்பட்ட நாட்களில் கூட அவன் அழலை. ஆனால் திடீர்னு என்னடா நொண்டி ஆயிட்டான்னு பசங்க கிண்டல் பண்ணதுனால அழ ஆரம்பித்தான். அவன் அழுததும் நானும் ரொம்ப அழுதும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அழுதும். அந்த அழுகுரல் தேவனுடைய சன்னதியினில் எட்டதுனால காலையிலே எனக்கு பதில் வந்து ஒரு 7:30 மணிக்கு என்னுடைய சகோதரர் வந்தார். அந்த சகோதரர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விஷயமா போகிறதாகவும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி எலும்பு டாக்டரை பார்க்க போனோம். அந்த எலும்பு டாக்டர் என்ன சொன்னான்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ஒரு 15 days கரண்ட் வச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது 15 நாட்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணதுமே மீண்டுமாக அவனுடைய கால் இன்ச்சு குறைஞ்சது, நீண்டுடுச்சு. அவன் நல்லா நிற்க முடிஞ்சது, நிமிர்ந்து நிற்க முடிஞ்சது, நேராக நடக்க முடிஞ்சது. தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்தம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று அன்று நிறைவேறினது. அவனுடைய தலையில் பலத்த காயம் இருந்தாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெறும் மேல் தோல் மட்டும்தான் கிழிஞ்சிருந்தது. அதுக்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரித்தோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மாபெரும் அதிசயமான காரியம். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்.